ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா OnePlus பார்த்தீங்கன்னா Ace 2 Proன்ற ஒரு மொபைலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க சைனாவில். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். ஸோ சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா Ulti த கேமர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கேம்ஸில் வந்து போட்டுட்ருக்காரு. நிறைய கேம்ஸாக விளையாடி வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணிட்டுருக்காரு. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது கேம்ஸ் வேணும், இந்த மாதிரி கேம்லாம் விளையாடுங்க அப்படின்னு நீங்கள் அவர் சேனலை சஜஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கேம்லாம் வாங்கி வந்து விளையாடுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நானும் அவருடைய சேனல்லாம் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போட்டுட்ருக்காரு. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஃப்ரீ ப்ரொமோஷன் உங்கள் சேனலில் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் இல்லைனா ஏதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எது வச்சிருந்தாலும் அதோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் நம்ம சேனலில் ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த OnePlus உடைய Ace 2 Pro உடைய லான்ச் டேட் எப்போ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ஆகஸ்ட் 16 அன்னைக்கு லான்ச் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 8 Gen 2 வரும்னு சொல்கிறாங்க. Wi-Fi 7 கனெக்டிவிட்டி அண்ட் சோனியோட சென்சார் வந்து வரப்போகுது, புது சென்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி லான்ச் ஆன Ace Pro பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பரான மொபைல்னு சொல்லலாம். Snapdragon Gen 1 வந்து வந்துச்சு. அதுலேயும் கேமரா, டிஸ்பிளே அதுன்னு ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோடைய ப்ரெடிசஸராக இந்த OnePlus Ace 2 Pro வந்து சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது. ஸோ இதோட ஸ்பெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஓவரால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ முக்கியமாக இந்த ஃபோனில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா பேக் கேமரா. ஸோ பேக் கேமரா பார்த்தீங்கன்னா சோனியோட IMX 890 என்ற ஒரு புது சென்சாரோட இது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இமேஜிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் Snapdragon 8+ Gen 2ன்ற ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரோட இது வந்து வரப்போகுது. அதே போல் Wi-Fi 7 கனெக்டிவிட்டி ஃபீச்சரோட வந்து இது வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே வந்து Ace Proவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4800 mAh பேட்டரியோட உங்களுக்கு 150 வாட் சார்ஜர் சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மொபைலையும் அதே போல் உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் பேட்டரி அண்ட் பவர்ஃபுல் சார்ஜரை வந்து கொடுப்பாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ உண்மையிலே இதோட பேட்டரியும் அண்ட் சார்ஜரும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ அதே போல் இதோட ரேமும் பார்த்தீங்கன்னா LPDDR5X ரேம் வந்து உங்களுக்கு வரப்போகுது. இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UFS 4.0 கிட்ட உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ UFS 3. அந்த மாதிரி சம்திங் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் UFS 4 பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்து இந்த ஃபோனில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இது வரப்போகுதுன்றதால எல்லாமே சூப்பராக கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இதில் 1 TB கிட்டே உங்களுக்கு ஒரு வேரியன்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 TB வேரியண்ட்லாம் வரும்போது நிறைய மெமரி தேவைப்படுறவங்க, இன்பில்ட் மெமரி நிறைய தேவைப்படுறவங்களாம் வந்து இந்த ஃபோன் வந்து உண்மையிலே சூப்பரான ஃபோனாக அமையும்ன்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ அதே போல் டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா 120 Hz வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது. கிட்டத்தட்ட 1600 nits பிரைட்னஸ் கிட்ட உங்களுக்கு வரும்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் புதுசாக ஒரு ரெயின் டச் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை தண்ணி கிண்ணி பட்டா அது மேலேயே நம்ம டச் பண்ணும் போது கிடுகிடுன்னு சில ஃபோனில் வந்து ஆடும். அந்த மாதிரி இல்லாமல் துல்லியமாக உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து டச் பண்ணி ஆப்ரேட் பண்ண வைப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், அது வந்து வந்த பிறகு தான் தெரியும் ரெயின் டச் டெக்னாலஜி எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஸோ முன்னாடி வந்து Ace Proவில் வந்த மாதிரியே அந்த 150 வாட் சார்ஜர் வந்து இதுலேயும் கொடுக்க போகிறாங்கன்றது எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொன்னேன். ஸோ 5000 mAh பேட்டரி வந்து வெறும் 17 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆக போகுது. ஸோ போன வாட்டி விட்ட ஃபோனும் வந்து ஒரு 20 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 17 நிமிஷத்தில் ஆகும் அப்படின்ட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலே சூப்பரான விஷயம். அதே சமயம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிறதுனால பேட்டரி போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதுக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1600 சைக்கிள்ஸ் கிட்ட நீங்கள் வந்து இந்த பேட்டரியை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வரைக்குமே இந்த பேட்டரி வந்து நல்லா உழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக எல்லாமே பார்த்தாச்சு. இதோடைய ப்ரைஸிங் வந்து என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷனோடு இது வருதுன்றதால கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே தான் இது லான்ச் ஆகும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். OnePlus ஃபோனெல்லாம் யாரெல்லாம் வச்சிருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.